வணக்கம். பிஹேவ் நெவெசா. இஸ்ரேலில் கன் ரெவல்யூஷன் என்று இஸ்ரேலிய பிரதமரும் அந்த நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர் இச்சாமர் பென்கிவினும் அறிவித்திருக்கின்றார்கள். ஆயுத புரட்சி என்றால் என்ன? இஸ்ரேலினுடைய எல்லைப்புற நகரங்களில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது துப்பாக்கிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றை பாவிப்பதற்கான லைசன்ஸும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய நெகேவ் பகுதியில் இருக்கின்ற பீர்பேசா என்ற இடத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த ஆயுதங்கள் வழங்கப்படுவதாகவும் எதிரிகளினுடைய தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் இனிமேல் இதை பாவிக்கலாம் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இஸ்ரேலிய அரசு தங்களுடைய மக்கள் சுய பாதுகாப்பிற்காக 2,80,000 துப்பாக்கிகளை மக்களிடையே வழங்கி இருக்கின்றது. இது மேலும் அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இனி சுய பாதுகாப்பிற்காக ஒவ்வொருவரும் போர் புரிய வேண்டும் என்கின்ற நிலையில் சாதாரணமாக இந்த துப்பாக்கிகள் வழங்கப்படுகின்றன. அமெரிக்காவில் இன்று துப்பாக்கிகள் அதிகரித்திருப்பதை போல இஸ்ரேலிய கலாச்சாரத்தில் இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேவேளை கடந்த ஜூலை மாதம் மட்டும் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் 21 சிறு பிள்ளைகள் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 152 பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் போருக்கு பின்னர் இந்த ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்பாக இருக்கின்றது. எதற்காக இந்த தாக்குதலை நடத்தியது? ஹமாஸ் அமெரிக்கா இடையே பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க அதை குழப்புவதற்கான ஒரு முயற்சியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இது என்றும், அமெரிக்கா இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளும் மத்திய கிழக்கில் இஸ்ரேலினுடைய எதிர்காலம் என்ன என்பது தொடர்பாகவும் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் வளர்ச்சியடைய ஆத்திரமடைந்த இஸ்ரேல் லெபனான் மீதும் காசா மீதும் தாக்குதலை திருப்பி நடத்த முடியாத இடங்களை தேர்வு செய்து தன்னுடைய தாக்குதலை நடத்தி இருக்கின்றதா என்பது இந்த செய்தி தரும் பாடமாக இருக்கின்றது. அதேவேளை இப்பொழுது அடுத்த புதிய பிரச்சனை உருவாகி இருக்கின்றது. சிரியா நாட்டில் புதிய ஆட்சி வந்திருக்கின்றது. சிரியாவினுடைய புதிய அதிபர் அகமட் அல் ஜாராவிற்கும் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிச் மெர்ஸுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் பின்னர் சிரிய நாட்டு அகதிகள் இனிமேல் ஜெர்மனியில் இருக்க வேண்டிய தேவை இல்லை, அவர்கள் சிரியாவிற்கு திரும்புகின்ற காலம் வந்துவிட்டது என்று ஜெர்மனியினுடைய சான்சலர் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலர் ஏஞ்சலா மேர்க்கல் காலத்தில் வந்த அகதிகளில் இப்பொழுது 10 லட்சம் பேர் வரை சிரிய அகதிகள் அங்கு இருக்கின்றார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெர்மனியில் வாழ்ந்து விட்டார்கள். இப்பொழுது ஜெர்மனியில் இருக்கின்ற சோனநான்லி என்கின்ற நகரத்தில் பெருந்தொகையான சிரியர்கள் வாழ்கின்றார்கள். சாதாரணமாக சிரியா நாட்டினுடைய தலைநகர் டமாஸ்கஸ் போல சின்ன டமாஸ்கஸ் ஆக இது இருக்கின்றது. பிரான்சில் பாரிஸில் ஈழத்தமிழர்களினுடைய சின்ன யாழ்ப்பாணம் லா செப்பல் இருப்பது போலவும், கனடாவில் டொரண்டோவில் சின்ன யாழ்ப்பாணம் என்று தமிழர்களினுடைய கடைகள் பெருந்தொகையாக இருப்பதும், இங்கிலாந்தில் இருப்பதும் போல இப்பொழுது சிரியர்களினுடைய பெரும் கடை தொகுதியும், சிரிய டமாஸ்கஸில் விற்கப்படுகின்ற சிறப்பு தேநீர்கள் அங்கு விற்கப்படுவதும், அதுபோல உலக நாடுகளில் இருக்கின்ற அரபு இன மக்கள் அங்கே வருவதும் அது ஒரு பெரும் வியாபார மையமாகவும் மாற்றமடைந்திருக்கின்றது. இப்படியாக இவர்கள் இந்த வாழ்க்கைக்குள் தங்களை இணைவாக்கம் செய்து தங்களுடைய நாட்டினுடைய காட்சியை அப்படியே மாற்றியமைப்பதிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் ஜெர்மனியில் இருக்கின்ற மக்களில் 60% சிரிய மக்கள் இனிமேல் நாடு திரும்பலாம் என்ற கருத்தையே கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இவர்களில் 80% அனுப்ப வேண்டும் என்று ஜெர்மனிய சான்சலர் கருதுகின்றார். ஆனால் சிரிய மக்களிடம் இது பற்றி விசாரித்த பொழுது அவர்கள் பின்வரும் காரணங்களை கூறுகின்றார்கள். சிரியாவில் இப்பொழுது ஒருவருடைய சம்பளம் அடிமாட்டு சம்பளமாக இருக்கின்றது. வெறும் 400 யூரோக்கள் மட்டும் ஒரு குடும்ப தலைவனுடைய சம்பளமாக இருக்கின்றது. இந்த சம்பளத்தில் அங்கு சென்று வேலை செய்ய முடியாது. இரண்டாவது, சிரியாவில் வறுமை இன்னமும் வெற்றி கொள்ளப்படவில்லை. ஆட்சி நடைபெறுகின்றது என்றாலும் கூட உண்மையான அமைதி திரும்பிவிட்டது என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை. சிரியாவில் இருக்கின்ற மக்கள் குழுக்கள் பலவேறு பிரிவுகளை கொண்டவர்களாக இருப்பதனால் இவர்களிடையே ஆன முரண்பாடும் அதிகார சமநிலை கொண்ட சுழுவான ஓர் ஆட்சியும் வரவில்லை. ஈரானுடன் ஏற்பட்டிருக்கின்ற பகையும், நாளை என்ன நடைபெறுமோ என்று தெரியாத சூழ்நிலையும், எதிர்கால போர் அச்சமும், பொருளாதாரத்தின் வீழ்ச்சி நிலையும் அந்த நாட்டை மறுபடியும் மீட்டு
மீட்டெடுப்பது மிகவும் கடினமான காரியம். இப்பொழுது சிரியாவுக்கு மக்கள் திரும்புவதல்ல முக்கியம், சிரியாவில் இருக்கின்ற மக்களே ஆளைவிடு சாமி, இந்த நாட்டை விட்டு எங்காவது ஒரு வெளிநாட்டிற்கு ஓடினால் காணும் என்ற நிலையில் தான் இருக்கின்றார்களே அல்லாமல் அவர்கள் கூட அங்கே வாழ விரும்பவில்லை. எப்படி நாங்கள் சென்று அங்கே வாழ்வதென்று தெரியவில்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் வேறு சிலர் தாங்கள் சிரியாவிற்கு சென்று பார்ப்பதாகவும் அங்கு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா என்பதை அவதானித்து திரும்ப இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். சிரியாவிற்குள் செல்வதற்கு அவர்கள் அச்சமுடையவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆனால் ஜெர்மனிய சான்சலருடைய கருத்து வெற்றி பெறாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இப்போது சிரியாவினுடைய பழைய தலைமுறையினருடைய காலம் முடிவடைந்து விட்டது. இளைய தலைமுறையினர் வந்திருக்கின்றார்கள். ஜெர்மனியில் ஜெர்மன் மொழியில் கல்வி கற்று சிறிய இளையோரில் 70% இப்பொழுது ஜெர்மனியில் பலவேறு தொழில்களில் இருக்கின்றார்கள். இவர்களை திருப்பி அனுப்ப முடியாது. ஜெர்மனியில் வேலை செய்வதாக ஒர்க்கிங் பெர்மிட் என்று கூறப்படுகின்ற வேலைக்கான அனுமதியை பெற்று அவர்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை தொடரலாம் என்பதனால் ஜெர்மனிய சான்சலருடைய கருத்து வெற்றி பெற முடியாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஜெர்மனிய சான்சலர் இதுவரை பல கருத்துக்களை கூறிவிட்டார். அவருடைய எந்த கருத்தும் உருப்படியாக வெற்றி பெற்றதாக எந்த முடிவுரையும் இல்லாமல் இருப்பதனால் இதுவும் அவருடைய கருத்துக்களில் ஒன்றாக கழுவின மீனில் நழுவின மீனாக இருக்குமே அல்லாமல் இது இறுதி வெற்றி பெறாது என்றே நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் ஜெர்மனியை பொறுத்தவரையில் அகதிகளினுடைய சுமை தாங்க முடியாத சூழ்நிலையும், மொரோக்கோவில் இருந்து புறப்பட்டு வந்த அகதிகள் ஸ்பானியாவினுடைய கட்டுப்பாட்டை மீறி உள்ளே நுழைந்ததும், இப்பொழுது ஐரோப்பா முழுவதும் அதிர்வலை ஏற்பட்டு இருப்பதும், ஐரோப்பாவினுடைய கதவுகளை மூட வேண்டும் என்கின்ற பெரும் பிரச்சாரம் ஆரம்பித்து இருப்பதும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இன்று இதற்கான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இந்த இடத்தில் சமூக வலைத்தளங்களில் வெளிநாடு செல்லலாம், நீங்கள் பணம் உழைக்கலாம், உங்களுக்கு இந்தெந்த வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கூறப்படுகின்ற சமூக வலைத்தளங்களினுடைய காணொளிகளை இந்த செய்தியுடன் இணைத்து பார்க்க வேண்டியதும் அவசியமாகும். இப்போதைய நிலையில் ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம் ஆக்கபூர்வமானதாக அமையவில்லை. அமெரிக்கா அதிபருக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனை பெரும் பிரச்சனையாகவும் பூதாகர பிரச்சனையாகவும் உருவாகி இருக்கின்ற நிலையில் எரிபொருள் விலையேற்றம், அதனால் உண்டான பணவீக்கம், இவற்றின் இடையே வெளிநாடுகளுக்கு எதற்காக ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஆட்கள் வர வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளில் முதியோர்களினுடைய தொகை அதிகரித்து விட்டது. எனவேதான் சிறிய மக்கள் முதியோர் இல்லங்களில் பெருந்தொகையாக பணியாற்றுகின்றார்கள். துப்புரவு தொழிலில் பெருமளவில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சிறிய மக்கள் காலை நேரம் சங்கூதி பண்டாரம் பாடி செல்வது போல பாடல்களை பாடி செல்லுகின்ற மக்களாகவே இருக்கின்றார்களே அல்லாமல் அவர்கள் ஜெர்மனியினுடைய கலாச்சாரத்திற்கு இணைவாக்கம் அடையவில்லை என்பதும், அவர்கள் சிரியாவில் எப்படி வாழ்வார்களோ அப்படியே ஜெர்மனியிலும் வாழ முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் முக்கிய விடயமாகும். எனவே இத்தகைய பகுதிகளை கேட்டோ பகுதி என்று அழைக்கின்றார்கள். அவர்கள் ஐரோப்பியர்களுடன் இணைவாக்கம் அடையவில்லை என்பதனால் திருப்பி அனுப்பலாம் என்ற நிலை உருவாகி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பான மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.